நம்ம எல்லாருமே ஃப்ளைட்டில் பறந்துட்டுருக்கப்போ கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை யோசிச்சிருப்போம். இப்படி போயிட்டுருக்கிற ஃப்ளைட்டு திடீர்னு யாருமே இல்லாத ஒரு ஐலாண்ட்லேயோ இல்லை ஒரு மலை உச்சியிலையோ மாட்டிக்கிச்சுன்னா நம்ம எப்படி உலகத்துக்கு நம்ம இருக்கோங்கிறத சொல்ல முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. உண்மையிலேயே ஒருத்தங்க 2 பேர் கிடையாது, 45 பேர் கொண்ட ஒரு ஃப்ளைட் யாருமே எட்டக்கூட முடியாத உயரத்தில் இருக்கிற ஆண்டீஸ் மவுண்டெயினில் கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மாட்டி கடந்தாங்க ஒரு ஃப்ளைட் கிராஷில். அப்படி கடந்தப்போ பசியில் வர வழி இல்லாமல் சர்வைவலுக்காக கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அம்மா தங்கச்சின்னு பாகுபாடு பார்க்காம அவங்களே செத்ததுக்கப்புறம் அவங்களோட உடலை சாப்பிட்டு சர்வைவ் ஆகின ஒரு பர்டிகுலர் கதையை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டைட்டான் இருக்குல்ல, அந்த சப்மரின் தண்ணிக்குள்ளே போச்சுல, அதில் இருக்கிறவங்கலாம் இறந்துட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பட் அதை இறந்து போய் ஒரு 70 நாள் கிட்ட நியூஸ் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு அங்கே இருக்கிறவங்க இன்னும் சாகலை, அவங்க உயிரோட தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? திடீர்னு கடலுக்குள்ளேருந்து இல்லைங்க அங்கே உள்ளுக்குள்ளே சர்வைவ் ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உலகத்தில் அது எவ்வளோ பெரிய நியூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. 45 பேர் இறந்துட்டாங்கன்னு உலகம் முடிவு பண்ணி அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் 70 நாள் கழிச்சு நாங்கள் சாகலை, உயிரோட இருக்கோன்னு திரும்பி வந்து உலகத்துக்கே சொன்ன ஒரு மிகப்பெரிய சர்வைவல் ஸ்டோரி, மிகப்பெரிய மிஸ்ட்ரி. அதில் அவங்க சர்வைவ் ஆகிறதுக்கு கூட இருக்கிற சொந்தம் பந்தம் நண்பர்களே சாப்பிட வேண்டிய கட்டாயம்னு சொல்லிட்டு ஒரு கிரேசியான ஸ்டோரியை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உண்மையிலே நடந்திருக்குன்னு யோசிக்கிறப்போ இந்த உலகத்தில் நம்மளுக்கு தெரியாதது என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு மெய்சில் இருக்க வைக்குது. அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி மேக் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக சேரும். எனக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இந்த மாதிரி ரேரான ஸ்டோரிஸ், நிறைய பேருக்கு தெரியாத கதைகள்லாம் உங்ககிட்ட சேர்க்குறப்போ மிகப்பெரிய மோட்டிவேஷனாக எனக்கும் இருக்கும். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. த கிரேட்டஸ்ட் சர்வைவல் ஸ்டோரி. எத்தனை வீடியோ மேக் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவோட கதை எனக்கு மிகப்பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. பார்க்க ஆரம்பிப்போம். Hello everyone and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 12, 1972 அன்னைக்கு சவுத் அமெரிக்காவில் இருக்கிற உருகுவே அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு ரக்பி டீம், ஓகேவா, ஒரு கிளப் ரக்பி டீம். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற கிளப் சிஎஸ்கே டீம் இருக்காங்கல்ல, கிரிக்கெட் விளையாடுற மாதிரி, ரக்பிக்கு இருக்கிற ஒரு கிளப் டீம். இந்த கிளப் டீம் பக்கத்து நாடான சிலியில் நடக்கிற ஒரு பர்டிகுலர் மேட்சுக்கு கிளம்பி போகணும், ஓகேவா. இதுக்கு அவங்களுக்கு 40 பேர் இருக்காங்க பிளேயர்ஸ் மொத்தம். அது போக அவங்களோட அப்பா அம்மா, அப்புறம் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 40 பேர். இவங்க ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு டோர்னமெண்ட்டில் விளையாடுறதுக்கு கிளம்பி போகணும். இப்படி கிளம்பி போகிறதுக்கு 40 டிக்கெட்டை நம்ம கமர்ஷியல் ஃப்ளைட்டில் 1972 புக் பண்ணால் அது ஒரு மிகப்பெரிய செலவு. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் ஒரு ஃப்ளைட்டை ரெண்ட்டுக்கு எடுத்துடக்கூடாது? இப்போ நம்ம ஊரில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து திருப்பதிக்கு போகிறாங்கனாலோ இல்லை ஒரு கல்யாணம் காட்சின்னு போகிறாங்கனாலோ தனித்தனியாக டிக்கெட் போட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு மொத்தமாக டெம்போ ட்ராவலர் புக் பண்ணி போவோம்ல, அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் எடுத்துட்டு நாம உருகுவேலேருந்து சிலிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டை ரெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க எடுக்கிற ஃப்ளைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர்சைல்டு FH227D அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டுக்கு பெரிய கெப்பாசிட்டியோ என்ஜினோலாம் கிடையாது. இது ரொம்ப உயரத்துக்குலாம் பறக்க முடியாது. ஆனால் இவங்க போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு நடுவில் ஆண்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய பனி மலை இருக்குது. நம்ம ஊரில் எப்படி மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது, நம்ம ஊரில் எப்படி இமயமலை இருக்குது, அந்த மாதிரி மனிதர்களே வாழ முடியாத அளவுக்கு -22 டிகிரிஸ், -30 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பனி மலை இருக்குது. அந்த மலைக்கு ஒரு சைடு உருகுவே, இன்னொரு சைடு சிலி, ஓகேவா. இந்த மலையை தாண்டி போகணும். அந்த மலையோட ஹைட் இவங்க தாண்ட வேண்டிய ஹைட் 25,000 ஃபீட். ஆனால் இந்த ஃப்ளைட்டுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. இருந்தாலும் இவங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ஃப்ளைட்டு தான் இருக்குதுங்கிறதுனால அங்கே இருக்கிற லோக்கல் ஏவியேஷன் கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியை நமக்கு 40 டிக்கெட்டு விற்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ பைலட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கோ பைலட்டையும் சேர்த்துக்கிட்டு, ஓகே இவ்வளோ பெரிய மலை இருக்குது, நம்மளால் இந்த மலையை தாண்டி போக முடியாது, அதனால் நம்ம இப்படி சுற்றி ஒரு யூ-டர்ன் போட்டு இப்படி போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சுற்று வழி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மலையை சுற்றி போயிடலாம், நம்மளுக்கு டிக்கெட்டும் விற்ற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு காசு சம்பாதிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மொக்க ஃப்ளைட், ஓகேவா. இந்த ஃப்ளைட்டுக்கு இந்த கெப்பாசிட்டியே கிடையாது, தாண்டுற கெப்பாசிட்டியே கிடையாது. இருந்தாலும் அந்த ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறாங்க. அண்ட் அவங்க யாருக்கும் ஒரு மிகப்பெரிய ரியலைசேஷன் இன்னும் வரல. ஏன்னா இந்த ஃப்ளைட்டில் கிளம்புறவங்க சைலிக்கு மறுபடியும் போய் சேர்றதுக்கு 70 நாட்களாக போகுது. பல பேர் இறந்து போக போகிறாங்க. கூட இருக்கிற அம்மா தங்கச்சியவே சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்டோரி காத்துட்டு இருக்குது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற நேரத்தில் நம்ம கதையோட ஹீரோ நாண்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பையன்
நாண்டோ பராடோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பையன் வந்து விண்டோ சீட்டு கிட்ட போய் ஆசையாக உட்காடுறான். பட் மற்ற பசங்க இருந்துக்கிட்டே டேய் தல்டா எனக்கு இந்த சீட் வேணும்னு சொன்னோன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து முன்னாடி போய் உட்காடுறான். பட் இது அவனை காப்பாற்ற போகுது, இந்த கதையோட ஹீரோவாக மாற்ற போகுது. நாண்டோ பராடோ முன்னாடி போய் உட்காடுறான். உட்கார்ந்ததுக்கப்புறம் தூங்க ஆரம்பிக்கிறான். ஃப்ளைட் எப்பவும் போல் போயிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஏறினது எல்லாமே யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க, மேட்ச்க்காக போகிறவங்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து நிறைய சாக்லேட் கேன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. பெருசாக மெயின் ஸ்ட்ரீம் ஃபுட்டெல்லாம் இல்லை, ஸ்நாக்ஸ் தான் நிறைய எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களோட அப்பா அம்மா வந்திருக்காங்க, சில பேரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. அந்த மாதிரி டீம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஃப்ளைட் நல்லா மேலே போயிட்டுருக்கப்போ கோ பைலட்டுக்கு வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இப்போ இந்த கோ பைலட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வர வேண்டிய டைரக்ஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மிஸ்ட் பயங்கர பனி, ஓகேவா, ஃப்ளைட்டு உயரத்தில் நல்ல மிஸ்ட்டாக இருக்குது. அவங்க நினச்ச மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ கோ பைலட் இருந்துக்கிட்டு பைலட் கிட்ட, சார் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன், நம்ம டிசென்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்லலாம் போகிறப்போ ஓகே எல்லாருமே சீட்டில் உட்காருங்க, டிசென்ட் ஆரம்பிக்க போதுமாங்களா, அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணிட்டு டிசென்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இறங்க தான் ஒரு விஷயம் திடீர்னு அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. அவங்க டிசென்ட் ஆகிட்டு இருக்கிறது லேண்டிங் இடத்துல இருக்கிற சிலிக்கு கிடையாது, அவங்க டிசென்ட் ஆகிட்டு இருக்கிறது நடுவில் இருக்கிற ஆண்டிஸ் மவுண்டனோட ஒரு உச்சிக்கு. இன்னும் டிசென்ட் ஆக வேண்டிய இடம் வந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. விச் வில் டேக் another 6 minutes for them to go. 6 நிமிஷத்துக்கு முன்னாடியே 60 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டிசென்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள அது ரொம்பவே கம்மியாக டிசென்ட் ஆனதுனால இங்கே வந்து பனிமலை ஆண்டிஸ் மவுண்டன் இருக்குது, இங்கே இந்த ஃப்ளைட் இருக்குது, போய் இடிச்சிருது. இடிச்ச வேகத்தில் ஃப்ளைட்டு 2 துண்டா உடையுது. ஒரு துண்டு அப்படியே செதறி போய் விழுகுது, இன்னொரு துண்டுக்குள்ள மொத்த டிராவலர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அதோட போய் வந்து ஒரு பனிக்குள்ளே வந்து போய் உடஞ்சி விழுகுது. ஓகேவா, இதில் மொத்தம் இருந்தது எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 45 பேர். 40 பேர் டீம் பிளேயர்ஸ் அண்ட் அவங்களோட சொந்தக்காரங்க, 5 பேர் கேபின் க்ரூ, பைலட், கோ பைலட் எல்லாத்தையும் சேர்த்து. விழுந்த வேகத்தில் பைலட் இறந்துடுறாரு, கோ பைலட் மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. விழுந்த வேகத்தில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. 33 பேர் தான் இப்போ உயிரோடு இருந்துட்டு இருக்காங்க. அதில் கேபின் க்ரூ வேற 2 பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ உயிரோடு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை 33 மாறிடுது. நம்ம கதையோட ஹீரோ நாண்டோ இருக்கான்ல, அவன் சீட்டில் உட்காரணும் இருக்கிற இடத்த வந்து முன்னாடி போய் உட்காரன்னு சொன்னாங்கல்ல, அந்த சீட்டில் இருக்கிறவங்களாம் இறந்து போயிட்டாங்க. இவன் முன்னாடி போய் உட்காந்தான், ஆனால் விழுந்த வேகத்தில் அவனுக்கு அடிப்படலைனாலும் கோமாக்கு போய் கடந்துட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக கண் விழிக்கிறவங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறாங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. கோ பைலட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நம்ம வந்து இந்த டைரக்ஷனில் போயிருக்கணும், இன்னும் இவ்வளோ தூரம் போயிருக்கணும், ஆனால் போகலை, இங்கே விழுந்துட்டோன்னு சொல்கிறாங்க. அவங்க விழுந்த இடம் எந்த மாதிரி டெரென்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை மேலே நீங்கள் திடீர்னு ஒரு இடத்துல போய் விழுந்தீங்கன்னா இப்படி இருக்கும், கண்ணு கெட்டின தூரத்துக்கு பனி. இந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை கலரில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் மேலே மூலியமாக வந்தால் கூட கவனிக்க முடியாது. இவங்க எப்படியாவது ரேடியோ மூலியமாக இந்த மாதிரி இங்கே கிடக்கிறோன்னு சொல்லணும்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் 1972 பெரிய கம்யூனிகேஷன் இவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து ரிசப்ஷன் இருக்குது, உள்ளுக்குள்ள என்ன வெளியே சொல்றாங்கிற ரேடியோ ரிசப்ஷன் இருக்குது. இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான டெக்னிக்கல் சிஸ்டம் வந்து அடி வாங்கிடுச்சு. உள்ளுக்குள்ள மட்டும் ரிசப்ஷன் இருக்கிறப்போ இவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி விழுந்துச்சுங்கிறது வந்து நியூஸ்ல வர ஆரம்பிக்குது, விழுந்துருச்சுங்கிறத வந்து தேட வர ஆரம்பிக்கிறாங்க. பட் 1 நாள் 2 நாள் ஆகுது, 2 நாள் 3 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்கள தேடுதலை வந்து கைவிட்டாங்கன்னு தெரிய வருது. இவங்களாம் செத்துட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்கன்னு தெரிய வருது. இந்த நேரத்தில் அந்த கோ பைலட் வந்து வழியில் துடிச்சிட்டு இருக்காரு. 3 நாள் சாப்பாடு கிடையாது, இருக்கிறது சாக்லேட்டை வச்சு சமாளிச்சுட்டு இருக்காங்க, இருக்கிற ஸ்நாக்ஸை வச்சு சமாளிச்சுட்டு இருக்காங்க. சுற்றி வந்து சொந்தக்காரங்க பந்தங்கள் எல்லாம் செத்து கிடக்குறாங்க, கோ பேசஞ்சர் செத்து கிடக்குறாங்க. இதுக்குள்ள 33 பேர். அன்னைக்கு ராத்திரி சில பேர் இறந்து போகிறாங்க, அடுத்த நாள் பகலில் சில பேர் இறந்து போகிறாங்க. அந்த பனி தாங்க முடியாமல் சில பேர் இறந்து போகிறாங்க. பனியில் வந்து கை காலெல்லாம் அசைக்க முடியாமல் கையெல்லாம் வந்து செயலிழந்து போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இருக்கப்போ கோ பைலட் வந்து சொல்றாரு, என் கையில் பின்னாடி வந்து ஒரு துப்பாக்கி இருக்குது, அதை எடுத்து என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்களாம் கொலையா சார், என்ன சார் சொல்றீங்க, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ ஃபைனலி அவரே வந்து அந்த வழியில் இறந்தும் போய்ட்றாரு. அதாவது டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற ஒரே நபர் கடைசியாக இருந்தவரும் இறந்து போய்ட்றாரு. இப்போ மீதி இருக்கிறது கொஞ்சம் பேர். இவங்களுக்கு யாருக்குமே வந்து மலையிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பீப்புள், இவங்க யாருக்குமே வந்து எந்த சைடு போகணுங்கிறத தவிர வேறு எந்த நாலேஜும் கிடையாது. அந்த கூட்டத்தில் ஆனால் இன்னும் செத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்த நாண்டோ வந்து திடீர்னு கண் விழிக்கிறான். இவ்வளோ நாள் அவன் கோமாவில் இருந்திருக்கான். உயிர் தெளிஞ்ச நாண்டோ பயங்கர பசியில் இருக்கான். சுற்றி இருக்கிறதெல்லாம் என்ன நடந்துச்சுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறான். சாப்பிடணும், சாப்பாடுன்னு இருக்கப்போ சாப்பாட்டுக்கு வழியில் சாப்பாடே இல்லாமல் ஒவ்வொருத்தங்களா சாகிறத தெரிஞ்சுட்டு நாண்டோ வந்து ஒரு பெரிய ரேடிக்கலான விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணுறான். என்னோட அம்மாவும் என்னோட தங்கச்சியும் கூட இந்த ஃப்ளைட்டில் தான் இருந்தாங்க, அவங்களும் செத்து கிடக்குறாங்க. இப்போது செத்தவங்களை பற்றி கவலைப்படுறதை விட நம்ம உயிரோடு இருக்கணுங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம இப்போ சர்வைவ் ஆனோன்னா தான் இங்கேருந்து 1-2 பேராவது காப்பாற்றி கடைசியில் வெளியே போக முடியும். அதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி வேணும். யோசிக்காதீங்க, இறந்தவங்களை சாப்பிட்லாங்கிற ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆரம்பத்தில் எல்லாரும் இதுக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருந்தாலும் நேரமாக ஒத்துக்கிட்டு கூட இருக்கிற சொந்தங்களையும் பந்தங்களையும் இறந்தவங்களையும் வந்து கோ பேசஞ்சர்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியுமே வந்து சாப்பிட்டு உயிர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது ஹெல்ப் வந்துடும்னு எதிர்பார்க்குறாங்க, ஹெல்ப் வரல. 1 நாள் 2 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது, 1 வாரம் 2 வாரம் ஆகுது, 2 3 ஆகுது, 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, எந்த ஹெல்ப்பும் வரல.
2 மாசமா 60 நாட்களா இவங்க இந்த பனிமலையில் எங்கேயுமே போக முடியாமல் மாட்டி கிடக்காங்க. என்ன மாதிரி அவங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா, பனிமலை பீக், ஓகேவா. 100 மீட்டர் தள்ளி போனாங்கன்னா மிகப்பெரிய புயல் காற்று வருது, வழி இல்லாமல் திரும்பி வந்துடுறாங்க. இதுக்கு நடுவில் அவலான்ச்சி வேறு, அந்த மிகப்பெரிய பனி புயல்லாம் வரும்ல, அதை அடித்து சில பேர் இறந்து போகிறாங்க. அவங்களால நகரவே முடியல. அந்த பனி, அந்த பேஸை தாண்டி, அந்த ஃப்ளைட்டோட கதகதப்பு, அந்த ஃப்ளைட்டோட ஒரு சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதை தாண்டி போனீங்கன்னா செத்துருவீங்கிற நிலமையில இருக்குது. ஃபைனலி நாண்டோ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். 2 வழி நம்மளுக்கு இருக்குது. ஒன்று, இங்கேருந்தே எல்லாரும் சாகிறது, இல்லைனா எப்படியாவது ஒரு மனிதர்களை பார்த்துட முடியுமான்னு தேடலில் போய் சாகிறது. நான் 2வது இதை சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பையனையும் சேர்த்துக்கிறான், இன்னொரு ஒரு பையனையும், 3 பேர் சேர்த்துக்கிறாங்க. 3 பேர் வந்து இங்கேருந்து ஈஸ்ட்டை நோக்கி போனால் சிலி வந்துடும்னு கோபைலட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னார். அப்போ இதை நோக்கி போவோம். நம்ம வந்து லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து இந்த விபத்து நடந்துருச்சுன்னு கோபைலட் சொன்னார். அப்போது நம்ம கிட்ட தான் லேண்டிங் ஸ்பேஸ் எங்கேயோ இருக்குது, இந்த பீக்கை தாண்டி இறங்கிட்டோன்னா அந்த சைடு வந்து பச்சை பசேர்னு இருக்க போகுது, நம்ம இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் இருக்கிறதுலே ஏபிள் பாடிடு, கொஞ்சம் மனித மாமிசத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா போக போகிறது எவ்வளோ தூரம் எவ்வளோ நாள்லாம் தெரியாது, பேக் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களோட எதிர்பார்ப்பு 1 நாள் 2 நாள் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு சில பேரோட கை கால்லாம் உடச்சி எடுத்து பாக்கெட்டில் போட்டு பேக்கில் போட்டு பிளாங்கெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 1 நாள் ஆகுது. அவங்க அந்த மலையும் ஸ்கேல் பண்ணுறாங்க. அந்த பீக்கை தாண்டினதுக்கப்புறம் அவங்க பச்சை பசேர்னு எதிர்பார்த்தாங்க. அந்த சைடு மறுபடியும் இருக்கிறது பனிமலை தான். கண்ணு கெட்டின தூரத்துக்கு பனிமலை மட்டுமே இருந்துட்டு இருக்குது. அந்த 3 பேரில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு, இல்லைப்பா என்னால் இதுக்கு மேலே இந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பேஸ்கே வந்துடுறாரு. யாராவது காப்பாற்றுறாங்களான்னு பார்த்துடுவோன்னு. நாண்டோக்கு தெளிவாக தெரியுது, இவ்வளோ நாள் மறந்த உலகம் இனிமேல் நம்மளை ஞாபகம் வச்சுட்டு இருக்காதுன்னு. 2 மாதம் ஆயிடுச்சு, வேறு வழியே இல்லை, நம்மளை தான் தேடி போகணும் வாழ்க்கையை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாண்டோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ நாள் நீ என் கூட மேட்ச் ஒன்றா விளையாண்ட, என் கூட என்னெல்லாமோ ரிஸ்க் எடுத்துட்ட, இந்த ட்ராவல் வரைக்கும் சேர்த்து, ஏன்னா நீ வர வேணான்னு சொன்னால் நான் தான் உன்னை கூப்பிட்டு நீ வரணும்னு முடிவு பண்ணேன். இப்போ நான் கடைசியாக கேட்குறேன், ஒரு டைம் நடப்போம். ஒன்று, நம்ம மனிதர்களை பார்த்து உயிரோடு இருக்கலாம், மற்றவங்களையும் காப்பாற்றலாம், இல்லைன்னா போகிற வழியில் செத்துருவோம் பனி தாங்க முடியாமல். என்ன பண்ணலான்னு கேட்குறப்ப 2 பேரும் நடந்து போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. 2 நாள் 3 நாள் ஆகுது, நடக்கிறாங்க, பனி மட்டும்தான் இருக்குது. 3 நாள் 4 நாள் ஆகுது, பனி மட்டும்தான் இருக்குது. 4 5 ஆகுது, பனி மட்டும்தான் இருக்குது. 6வது நாள் நடக்கிறாங்க, பனி மட்டும்தான் இருக்குது. 1 வாரம் 7 நாள் நடக்கிறாங்க அந்த ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி. எங்கேயாவது ஒரு புல் தெரிஞ்சிடும், ஒரு மனிதர் தெரிஞ்சிருவாங்க, ஏன் இந்த பனியாவது முடியும்னு நினைக்கிறாங்க. 7வது நாள் பனி இருக்குது. 8வது நாள் நடக்கிறாங்க. 8வது நாள் முடிகிற நேரத்தில் சன்செட்டோட அவங்களுக்கு தூரத்தில் தண்ணி சத்தம் கேட்குது. யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி ஒரு சர்வைவல் ஸ்டோரின்னு. 8வது நாள் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது ஒரு ஆறு. பனிமலை முடியுது, அந்த சைடு பச்சை பசேர்னு இருக்குது, நடுவில் ஒரு ஆறு ஓடுது. அங்கேருந்து அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஃபைனலி அந்த தண்ணிக்கிட்ட வந்து கொஞ்சம் தண்ணியவும் குடிச்சிக்கிட்டு கை கால்னு தூக்கி போட்டு காமிக்கிறாங்க, யாராவது கண்ணுக்கிட்ட தெரிவாங்களான்னு. ஆற்றுக்கு அந்த சைடு தூரத்தில் ஒரு வயசானவரை பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு கத்துற அளவுக்கு எனர்ஜிலாம் கிடையாது, நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி வந்திருக்காங்க. அவர் வந்து கையில் வந்து ஒரு கல்லை வச்சு அதில் வந்து ஒரு பெண்ணையும் வச்சு ஒரு பேப்பரை வச்சு தூக்கி இந்த சைடு போடுறாரு நூலை கட்டிட்டு. இந்த பேப்பரில் வந்து இவங்க எழுதுறாங்க இவங்களோட கதை என்ன, இவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஏன்னா எனர்ஜி கிடையாது, ஆறு ரொம்ப பெரிய ஆறு ஓடிட்டு இருக்குது. இந்த கல்லை இவர் மறுபடியும் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே போய் காமிக்கிறாரு. இம்மீடியட்டாக அங்கே இருக்கிற இராணுவம், பக்கத்து நாடு ஓகேவா, உருகுவே பீப்புள் இவங்கெல்லாம் சிலிக்கு வந்திருக்காங்க. சிலி நாட்டோட ராணுவம் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க 2 பேரையுமே காப்பாற்றப்படுறாங்க. அந்த ஃப்ளைட் இருக்கிற இடத்தையும் இவங்க சொல்லிடுறாங்க. அன்னைக்கே ஹெலிகாப்டர் போய் அங்கே இருக்கிற ஒரு பேட்ச் ஆஃப் பீப்புளை காப்பாற்றிட்டு வந்துடுறாங்க. 2வது பேட்சையும் காப்பாற்றிட்டு வந்துடுறாங்க. 14 பேரை வந்து காப்பாற்றிடுறாங்க. 14 people have been saved. எப்படி 70 நாள் கழிச்சு, நான் லிட்டரலாக யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து டைட்டான்லேருந்து ஒருத்தங்க திருப்பி உயிரோட வந்துட்டாங்கன்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கும். அன்னைக்கு உலகமே ஸ்தம்பிச்சு போய் நினைச்சு, என்னடா சொல்கிறீங்க, என்ன மாதிரி சர்வைவல் ஸ்டோரி இதுன்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே அந்த இடத்தையே வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆகிட்டாங்க. எத்தனாமோ ஃபோட்டோஸ் எடுக்கப்பட்டு இருக்குது. அப்போ ஒருத்தங்க நோட் பண்ணுறாங்க, கதை முடியலை, இனிமேல் தான் ட்விஸ்ட் இருக்குது. என்னங்க இவங்க சொன்னாங்க மிகப்பெரிய சர்வைவல் ஸ்டோரி, இத்தனை நாள் சாப்பாடே இல்லாமல் இருந்தாங்கலாம், அப்போ எப்படி உயிர் வாழ்ந்திருக்க முடியும்னு சொல்லி கேட்குறப்போ சில பேர் அங்கே போய் ஃப்ளைட்டு அதை சுற்றி இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு விஷயம் கவனிக்கிறாங்க. அங்கே சில எலும்பெல்லாம் இருக்கு. அப்போ இந்த எலும்பெல்லாம் இதான் போலார் பேர் அடித்து சாப்பிட்டாங்களா? இல்லை, அங்கே போலார் பேர்லாம் கிடையாது, வேறு ஏதாவது கரடி அடித்து சாப்பிட்டாங்களா? சாப்பாடே இல்லாத கஷ்டம்னாங்க, ஏதோ அனிமல்ஸ்லாம் சாப்பிட்டு தானே இருந்திருக்காங்கன்னு சில பேர் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் சில பேர் நோட் பண்ண ஆரம்பித்தாங்க, டாக்டர்ஸ்லாம், எங்க இது அனிமல் போன் இல்லைங்க, இது மனுஷங்களோட போன்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட்லாம் பதறி போய் மனுஷங்களோட எலும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இப்படி இந்த ட்விஸ்ட் டர்னெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்கல்ல. யாராக இருந்தாலும் உலகத்தில் வந்து ஜேர்னலிஸ்ட் கையிலலாம் கிடச்சா வந்து ஸ்கிப் பண்ண முடியாது, என்ன நடந்துச்சோ அப்படியே தான் சொல்லி தான் ஆகணும். ஸோ அப்படி வந்து அவங்கக்கிட்ட இப்படி அப்படின்னு கேள்வி மாற்றி மாற்றி கேட்குறப்ப யார் மேலே தப்பு இருக்குது, என்ன நடந்திருக்குதுன்னு கம்ப்ளீட்டாக கடைஞ்சி எடுத்துருவாங்க. போலீஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஃபைனலி அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நாண்டோ ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டோம், நாங்கள் வந்து எங்கள் கூட இருக்கிறவங்களே சாப்பிட்டோம், வேறு வழி இல்லை,
சர்வைவலுக்காக நாங்கள் சாப்பிட்டோம், இல்லைனா நாங்களும் நேரம் அங்கே போனோமா கடந்திருப்போன்னு. இதுக்கப்புறம் நாண்டோ பண்ணது தப்பு, அவங்க கூட இருக்கிறவங்களே சாப்பிட்ருக்க கூடாதுன்னு சில பேர் பேசினாங்க. சில பேர் இருந்துக்கிட்டு இவங்க செத்தவங்கள சாப்பிட்டாங்களா இல்லை கொன்று சாப்பிட்டாங்களாங்கிற கேள்வி எழுப்புனாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு முன்ன பின்னான்னு போயிட்டு இருந்துச்சு. பட் தே சர்வைவ்டு. 45 பேரில் 14 பேர் கடைசியில் உயிரோடு இருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சர்வைவல் ஸ்டோரிஸ். அட் திஸ் பாயிண்ட் நான் உங்ககிட்ட 2 கொஸ்டின் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் நாண்டோவோட இடத்துல இருந்திருந்தீங்கனால் சர்வைவலுக்காக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியே இறந்து போய் கிடந்தாங்கன்னா வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ருப்பீங்களா? அந்த அளவுக்கு சர்வைவலை பற்றி யோசிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட என் ஃப்ரெண்டு இல்லை என் ஆள் இல்லைன்னா என் ஃபேமிலி, அண்ணனோ அப்பா அம்மாவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தங்க இருந்தாங்கன்னா நான் சர்வைவ் ஆகிடுவேன்னு யாரோ உங்கள் மனசுக்குள்ளே இந்த சுச்சுவேஷனில் கூட என் கூட இருந்தால் நான் உலகத்தையே ஜெயிச்சிருவேன் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டினுக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கனால் சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா? இதை எந்த ஃப்ரெண்டு கூட இந்த சுச்சுவேஷனில் இருந்து கூட நான் வெளியே வந்துடுவேன்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு வச்சிங்கனாலும் அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.